எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்செக்யூராகவே இருந்துச்சு. நீங்கள் அழகாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி ஃப்ரேமில் காமிக்கிறப்போ எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. கிறிஸ்டிங் வந்து முத்த காட்சி இருக்கா இருக்கு இல்லையான்னு சிஜியில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பிறந்ததுலேருந்தே வந்து கொஞ்சம் முடி வந்து வளர்றது அதிகம் தான். நான் அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி வெட்டுருவேன். இந்த மேடை ப்ரெஸ் மீட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை ஆகிடுச்சு. ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு என்னடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் அப்படியா நல்லா இல்லையா ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நாள் போகும்போதே என்கிட்ட வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாங்கள் இங்கே நின்றுக்க முடியாது. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அதாவது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட். சரி, ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிச்சு. அப்பவும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை கூட பார்க்கலாமா? இல்லை வேணாம், நான் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு இன்செக்யூராகவே இருந்துச்சு. ஐயோ நம்ம எப்படி ஃப்ரேமில் தெரிய போகிறோமோ, நல்லா தெரியலனா ஐயோ என்ன ஹீரோயின் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு ஒரு பயத்தில் இருந்தேன். பட் சவுந்தரராஜன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரேம் வச்சு பாருங்கள், நீங்கள் நல்லா இருக்கீங்க, இந்த ஹேர் இப்படி விடுங்க, பரவாயில்ல, நீங்கள் அழகாக தான் இருக்கீங்கன்னு சொல்லி ஃப்ரேமில் காமிக்கிறப்போ எனக்கே ஒரு புதுசாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம மேக்கப் எல்லாம் பண்ணலாமே, நல்லா தானே இருக்குது. அது ஒரு மாதிரி நேச்சுரலாக இருந்துச்சு சார். நம்ம டே டு டே லைஃப்பில் மேக்கப் போட்டே இருக்க மாட்டாங்க இல்லையா, மேக்கப் போட்டே தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் நேச்சுரலாகவே நாங்கள் டீமாக சேர்ந்து காமிக்கணும்னு நினச்சோம். டைரக்டரும் அதான் ப்ரிஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால் மேக்கப் போடாமல் பண்ணிட்டேன் சார். கிறிஸ்டிங் வந்து முத்த காட்சி இருக்கா இருக்கு இல்லையான்னு நாங்கள் கூட அந்த மொட்டை மாடியில் வந்து அந்த ஒரு நிமிஷத்தில் வந்து முத்த காட்சி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். சீரியஸ்லியாவது இருக்கா இல்லையா? சிஜியில் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சிஜி பண்ணியிருக்காங்க. அதனால் எனக்கே தெரில, ஏதோ சொல்கிறாங்க என்கிட்ட. நானும் இன்னும் கடைசி இது பார்க்கல. ஸோ ஈவன் ஐ எம் எக்ஸைட்டட். பாருங்கள். பாடினி, உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்குது, ஆனால் இது எல்லா கேரக்டருக்கும் வந்து பொருந்தாது இல்லைங்களா? இந்த இந்த முடி வளர்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன விசேஷம்? இது பிறந்ததுலேருந்தே இது மாதிரியா உங்களுக்கு இந்த சுருள் முடி? ஏன்னா இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. ஷார்ட்டில் பார்க்கும்போது அந்த முடி இருக்கிறதே வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், முடி வளர்கிறதுக்கு, அது பாதுகாக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் நிஜத்தில் ஒரு டாக்டருங்கிறதுனால. சார் அது முடி ஜென்ரலாக வந்து அது ஜெனட்டிக்ஸ் தான் சார். எனக்கு பிறந்ததுலேருந்தே வந்து கொஞ்சம் முடி வந்து வளர்றது அதிகம் தான். நான் அப்பப்போ கொஞ்சம் கட் பண்ணி வெட்டுருவேன். இல்லைன்னா அது இன்னும் ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்குது சார். அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. மற்றபடி இப்படி தான் பராமரிக்கணும், அப்படி தான் பராமரிக்கணும்னு இல்லை சார். நீங்கள் ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயத்த பண்ணாலே அது பாட்டுக்கு வளரும் சார். என்ன இருந்தாலும் ஜெனட்டிக்ஸ் தான். இல்லை சார், அது ஜெனட்டிக்ஸ் தான். நான் சொல்லிட்டேனே, அவங்களோட ஜீனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணாலுமே, இப்போ நான் என்ன பண்ணாலுமே என்னோட ஜீனை பொறுத்து தான் சார் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களோட ஜீனை பொறுத்து தான் உங்களோட ஹேர் வளர்கிற க்ரோத் எல்லாமே. வந்திருக்கிற ப்ரெஸ் பீப்புளுக்கு ரொம்ப நன்றி. ஆனரிங் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இந்த மேடை ப்ரெஸ் மீட்ன்றதை தாண்டி எல்லாருக்கும் நன்றி சொல்கிற மேடை ஆகிடுச்சு. ஏன்னா வந்திருக்கிற எல்லாருக்குமே நான் உட்பட இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டு. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமான டீமை வச்சுலாம் எதுவும் பண்ணிடல. இருக்கிற 4 பேர், சில சமயம் நானும், ஹீரோயின், அப்புறம் டேரக்டர், சினிமாட்டோகிராஃபர் 4 பேர் தான் ஒரு ஷாட் எடுத்துகிட்ருப்போம். ஸோ அந்த கஷ்டங்கள்லாம் தாண்டி இங்கே வந்து இவங்கெல்லாம் நிற்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் எங்களை ஸ்க்ரீனில் பார்த்துருவாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்த, நின்று பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட்டு ஜி5க்கு என்னோட ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா எங்களை மாதிரி டீமுக்கு வந்து இவ்வளோ பெரிய மேடை அரேஞ்ச் பண்ணி இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கட்ஸ் வேணும். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை நம்புறதுக்கு ரொம்ப நன்றி. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக நாங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போவோம் நம்புகிறேன். செகண்டு சரண்யா மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஃபார் ரெக்கக்னைசிங் த ஒர்க். நான் இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ராஜா அப்புறம் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், சரண்யா மேம் பண்ணுறாங்க அது நான் இன்னும் எல்லாத்துக்குமே சரண்யா மேம் சொல்கிறாங்களேன்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் ராஜா சார், கிட்டத்தட்ட சென்னை வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்லே அவர்கிட்ட தான் ஆரம்பித்தோம். அது அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மேடை திருப்பி எங்களுக்கு கிடைக்காது, முதல் மேடை. ஸோ எல்லாருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸையும் சேர்த்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ. ஸோ ராஜாவும் நானும் வந்து ஒரு யூடியூப் சேனல் அப்படியே ஆரம்பித்தோம்.
அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக போய் அதில் பெரிய எங்களுக்கு ஃப்ரீடம் என்னென்னா எல்லா கிரியேட்டர்ஸுக்கும் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. நீ இதுதான் பண்ணணும்னு இல்லை, நீ காசு எனக்கு ப்ரொடக்ஷனில் லாபம் வரணும்லாம் இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, ஓடுது ஓடாத பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொன்னதில் அவரும் ஒரு ஆள். அப்படி சொன்னால் தான் சதாசிவம் மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து நிற்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கம்மிங் டு த டெக்னீஷியன்ஸ், டேரக்டர் சார் சதாசிவம் செந்தில்ராஜன் சார், ரொம்ப நன்றி. என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வந்து உண்மையிலே நான் ஒன்லைன் மட்டும்தான் நான் கேட்டேன், உங்களுக்கே தெரியும். அண்ட் ஏன்னா எனக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். இந்த இதில் எப்படி சோஃபி கேரக்டர் இருக்கோ அந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ரொம்ப சென்சிட்டிவ். டக்குன்னு என்னடா இது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னால் அப்படியா நல்லா இல்லையா, ஐயோ ஐயோ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி சென்சிட்டிவ் ஆயிடுவார். அதனாலே இந்த தடவை வந்து அவர் போக்கில் விட்டோம், பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு அவரோட சினிமாட்டோகிராஃபர் கூலி சௌந்தரராஜன். கூலி சௌந்தரராஜன் வந்து ஃபஸ்ட்டு நானும் அவரும் தான் ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒரு பாட்டுக்கு ஒர்க் பண்ணோம். அதுலேருந்தே அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஆஸ்தான சினிமாட்டோகிராஃபர் எங்கள் இதில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, எங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. அமீனா இருக்கட்டும், இன்னொரு பெரிய தூண் விஸ்வா அங்கே தான் உட்காந்துருக்காரு. ஸோ நிறையா பேர் ஏற்ற முடியல, ஆனால் எனக்கு ஏற்றணும் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரம் இன்னும் பெரிய மெடல் ஏற்றுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு தூண், இந்த வெப் சீரிஸோட இன்னொரு தூண்னே சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸிமம் டேரக்டர் சாரும் எடிட்டர் சார் 2 பேரும் தான் பேசிகிட்டே இருப்பாங்க. லைக் என்ன பண்ணலாம், எங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது. சில சமயம் வந்து இவெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் வந்து தூங்கவே இல்லை. ஏன்னா ஓவராலாக வந்து இந்த அனிமேஷன் எல்லாமே பண்ணியிருக்கான். அது ரொம்ப கஷ்டம். அவனோட தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவனோட சேர்ந்து அவனும் தூங்க மாட்டான். நான் காலையில் போகிறப்ப தான் போய் படுக்கவே போவானுங்க. குட் நைட் நேன்னு என்னடா இப்போ தானே முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தூங்க போவானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவன் இதில் பண்ணது எதுவுமே இல்லை, எல்லாமே ஓவராலாக பண்ணது. அதுவும் இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்செல்லாம் ட்ரை பண்ணான். இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பரவாயில்ல. ராஜா சாருக்கும் ராஜா ப்ரோக்கும் சரி, எங்களை மாதிரி ஆளுகளுக்குலாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. 2 பசங்க இதுவும் நிசாம் வந்து ஃபோனில் வந்து என்னை வீடியோ எடுத்து அந்த அனிமேஷன் பார்த்தீங்கல்ல, அதில் நடித்தது எல்லாமே நானும் சுமித்ராவும் இந்த மாதிரி இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நடித்து அந்த ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணி தான் அந்த அனிமேஷன் வந்திருக்கு. ஸோ மோஷன் கேப்சர் ஆனால் அது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்மில் வெறும் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருந்தான். நான் எடுக்கும்போது கூட நினச்சேன், சரி என்னமோ பண்ணுறான், ஓகே நல்லா வந்தால் சந்தோஷம்னு நினச்சேன். பட் உண்மையிலே இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஆஸ் வெல். அண்ட் கமிங் டு த கேஸ்டிங், யாஷ் வந்து ஒரு நல்ல என்ன சொல்லுவது, ரொம்ப நாளாக வந்து அவனுக்கு ஒரு யாஷ்ன்றது யாஷ் இதான் யாஷ். ஸோ இவனை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ரொம்ப நாளாக எனக்கே தெரியும் அவனுக்கு நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்குன்னு. இந்த சீரீஸில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி டேரக்டர் சார், நல்ல குட் திங். நெக்ஸ்ட்டு சுமித்ராவும் வந்து ரொம்ப நாளாக என்ன மாதிரி தான் 10 வருஷமாக அவங்களும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் எல்லாருக்கும் ஒரு பிரேக் த்ரூ இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்திரிங்க ப்ரோ, அனீஷ் ப்ரோ, அவங்களும் அவர் இல்லை நான் அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்டா. ஓகே, இனியால். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா பேர் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. பார்த்த 4 எபிசோடை விட அடுத்து பார்த்த 3 எபிசோடை விட அடுத்து எல்லா எபிசோடும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். கம்மிங் டு பாட்னி வந்து எனக்கு ஒரு ஹார்ட் பீட் சீரீஸ்லேருந்து தான் தெரியும். ஆனால் அப்போலேருந்து ஃபஸ்ட் நாள் போகும்போதே என்கிட்ட வந்து என்னமோ ரொம்ப நாள் தெரிஞ்ச பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னடா எல்லாமே அவங்க பேர் எப்படி வந்துச்சு, பாட்னின்ற பேர் எப்படி வந்துச்சு நான் கேட்கவே இல்லை. ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு அதில் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்கன்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இப்போது ஹார்ட் பீட்டில் அந்த டாக்டராக நடிக்கும்போது இப்போ சிசர்லாம் எடுத்து கையில் பிடிச்சிட்டு சிசர் எனக்கு எப்படி சொல்லிட்டா போதும், அது சிசர் இல்லை குரு, அது நான் பேர் நேற்று சொன்னேன் ஞாபகம் இருக்கா அப்படின்வாங்க. இது இன்னமா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு கோ ஆர்டிஸ்ட், வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் ப்ரொஃபஷ்னலி. அண்ட் தேங்க்யூ பாட்னி ஃபார் ட்ரஸ்டிங் த டீம் அண்ட் பிகம் ஒன் ஆஃப் த ஃபேமிலி. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்தது இன்னும் ஒரு பூஸ்டப் ஆச்சு. ஏன்னா கம்ப்ளீட்டாக சோஃபியோட ட்ராவலில் தான் இந்த சீரீஸ் போகும். அதை நம்பி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பைசா கூட அட்வான்ஸ் வாங்காமல் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதுக்கே ஒரு கைத்தட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்கலையாலாம் தெரியாமல் ஒரு பைசா கூட இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினைக்கிறேன்.
ஏன்னா முதல் தடவை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மேடையில் ஏற்றுனது இதுதான் முதல் மேடை. இந்த மேடையை வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கள் அப்பா மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா அம்மா யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா நீங்களாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாங்கள் இங்கே நின்றுக்க முடியாது. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்கள் ஃபேமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எங்களோட உழைப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது மூலிமா ஏதோ ஒன்று வருது, நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இது மூலம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன் பிள்ளை ஜெயிப்பானா, என் பொண்ணு ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அனைத்து அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஐம் ஸோ லக்கி. ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பர்சன் நான். ஏன்னா எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் பேச மாட்டேன், கால் பண்ண மாட்டேன், பெருசாக காண்டாக்டில் கூட இருக்க மாட்டேன். ஆனால் அடிக்கடி கால் பண்ணி என்னடா பண்ணுற, காசு இருக்கா, என்ன பண்ணுற, நல்லா இருக்கியா, இப்படி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க என் கூட இருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறையா பேசணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஆல்ரெடி நிறையா டைம் எடுத்துகிட்டேன்னு தெரியும். ஒன்ஸ் அகெயின் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இன்னும் நிறையா இந்த மாதிரி நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுப்போம்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு விடைபெற்றுக் கொள்வேன். நன்றி. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு. ஹார்ட்டிலே பேட்ரி, அதாவது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கு ஹார்ட்லே பேட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் குரு எனக்கு கால் பண்ணி பாடினி, இந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கேளுங்க, பிடிச்சதுனா பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலி ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் குரு. பிகாஸ் குரு ஒரு ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்ன்ட்டு. அது நம்பர் 1 ட்ரஸ்ட். அண்ட் நம்பர் 2, சதா வந்து எனக்கு ஒரு ஸ்கெலிட்டனாக எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எனக்கு வந்து ஓகே, ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகுது, ப்ளஸ் வந்து ஒரு சைஃபை மாதிரியும் தெரியுது, ப்ளஸ் ஒரு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது, ரொம்ப வேர்சடைலாக நம்மளால் ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சது. அது சதாக்கும் தெரிஞ்சதுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சதா. அண்ட் இந்த வெப் சீரிஸோட எடிட்டர் நிசாம், ஐயோ நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு எடிட்டர். காஸ் ஒரே ஒரு ஆள், குரு சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஆளாக நாங்கள் காலையில் மார்னிங் ஷூட்க்கு போவோம், அப்போ தான் அவர் தூங்க போவார், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. சரி ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சிச்சு அப்பவும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாரு. ஒரு தடவை கூட பார்க்கலாமா, இல்லை வேணாம் நான் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாது நிசாம் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் உள்ள வச்சுருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு நிசாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிமலான க்ரூ வச்சு ஒரு மேக்ஸிமலான அவுட்புட் கொடுக்க முடியும்னா அது வந்து நான் எங்கள் ஹார்ட்லே பேட்டரி தான் தருவோம். அதே மாதிரி அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ராஜா ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண சுமித்ரா, யஷ் அண்ட் மற்ற கோஆர்டிஸ்ட், இவங்களோட கெமிஸ்ட்ரியெல்லாம் என் கூட நல்லா ஒர்க் ஆகலைன்னா அந்த பிக்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே கிடச்சிருக்காது. ரொம்ப முக்கியமாக குரு, எனக்கு டே 1லேருந்தே அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன், இனிமேலும் டார்ச்சர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணணும். காஸ் ஒரு கோஆர்டிஸ்டோட ஒரு நல்ல ஒரு 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 ரேப்போ க்ரியேட் ஆகுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அது அவர் கூட எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணனாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவார். அதுதான் எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதும் கூட. தேங்க்யூ குரு. அண்ட் தேங்க்யூ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே. இந்த க்ரூவில் ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர், மியூசிக் ஆக்சுவலி வந்து இங்கே தாங்க நான் பார்த்தேன், லாஸ்ட்டாக தான் வந்தேன். அப்படியே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் மாதிரி க்ரியேட் ஆச்சு. நான் இப்போ தான் அவரை பார்க்குறேன். தேங்க்யூ ப்ரோ, அந்த மாதிரி ஒரு அழகான மியூசிக் எங்களுக்கு தந்ததுக்கு. இது எல்லாத்தையுமே திரையில் வந்து காமிச்ச எங்களோட டிஓபி சௌந்தரராஜன் சார். அவங்க வந்து ஆக்சுவலி நான் முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்கப்போடு போயிட்டு கேமரா முன்னாடி மேக்கப்போடு போகணும், அப்போ தான் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டாகவே இருந்துச்சு. தடவை வந்து மேக்கப் இல்லாமல் போன என்ன
நீங்கள் அழகாக இருக்கீங்க, இப்படியே விடுங்க, உங்களோட ஹேரை இப்படியே விட்டுக்கங்க, பரவாயில்ல, நீங்கள் கிளிப்பெல்லாம் போட வேணாம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பூஸ்ட் கொடுத்து, இன்னும் அந்த பூஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் நான் என்னை திரையில் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக எனக்கே ஒரு ஒரு அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிற ஒரு மொமெண்ட் மாதிரி எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம். தேங்க்யூ சாங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே. தேங்க்யூ நன்றி. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க என்னோட ஃபேன்ஸ், என்னோட ஃபேமிலி, ஃபேன்ஸ்ன்னு சொல்லிக்கிறேன், அவங்க என்னோட ஃபேமிலி, என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. பிஆர்ஓ சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.